மும்பை வெர்சஸ் ஆர்சிபி இந்த மேட்ச் கடைசி ஓவர் கடைசி பால் வரைக்கும் ஒரு திக் நிமிடமாகவே இருந்தது. யார் ஜெயிப்பாங்க, மும்பை ஜெயிக்குமா இல்லை ஆர்சிபி ஜெயிக்குமா அப்படின்ட்டு பயங்கர ஒரு பீதி ஏற்படுத்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி ஒரு பாலுக்கு 2 ரன் அடித்து இந்த மேட்ச் அவங்க கைவசம் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு த்ரில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லி அவனுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பை இந்தியன்ஸ் அணி முதல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாங்கலாம் எதிர்பார்த்த தருணத்தில் இன்றைக்கி பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாங்க. போன மேட்ச் நல்லா ஆரம்பித்த ரிக்கில்டன் அண்ட் ரோஹித் சர்மா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு இன்னிங்ஸுங்கிறது அவங்களால பில்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, கோல்டன் டக் அவுட் ஆகி வெளில போனார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமன்தீர் அண்டு திலக் வர்மா 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரன்ஸ் அடித்ததுனால இன்றைக்கி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸால் 20 ஓவருக்கு 166 ரன் அடிக்க முடிஞ்சது. மற்ற பேட்டர்ஸ் யாரும் பெருசாக ரன்ஸ் அடிக்காட்டி இவங்க 2 பேர் மட்டும் சரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணதுனால அவங்களால 166 ரன் அடிக்க முடிஞ்சதுங்க 20 ஓவருக்கு. ஓகே, இதை வச்சு இவங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த தருணத்தில் பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ப்ளஸ் விராட் கோலியோட விக்கெட்டை ஆரம்பத்தில் மொதல் ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் எடுத்தார். ப்ளஸ் அதுக்கப்புறம் எல்லா படிக்கல விக்கெட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் ரஜித் பட்டிதாரோட விக்கெட்டாக இருக்கட்டும், அப்படியே வரிசையாக விக்கெட்டுகளை எடுக்க ஆரம்பித்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. ஓகே, இந்த ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்த தருணத்தில் ஆனால் ஆர்சிபி அணிக்கு இன்னைக்கு குர்னால் பாண்டியா ஒரு ஹீரோவாக இருந்தாருங்க. ப்ளஸ் அவரு மட்டும் தனியால் நின்று ஒரு ஒரு பயங்கரமான ஸ்கோர் அடிக்க ஆரம்பிச்சிருந்தார். ப்ளஸ் அவரோட அதிரடியை பார்க்கும்போது இன்றைக்கி ஆர்சிபி அணி ஈஸியாக அவர் முடிச்சு கொடுத்துருவான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரையும் ஒரு கட்டத்தில் எடுத்துட்டாங்க. அப்போ மேட்ச் ரொம்ப 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 க்ளோஸாக போச்சு. கடைசி ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் போக ஆரம்பிச்சது. கடைசி ஒரு ஓவருக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு தேவை பார்த்தீங்கன்னா 15 ரன் தேவைங்க. அந்த ஓவர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு மோசமான ஓவராக அமைஞ்சுது. ப்ளஸ் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த ஓவர் பார்த்தீங்கன்னா அழகாக கண்ட்ரோலாக போட்டிருந்தாலும் ஈஸியாக மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஓவர் பார்த்தீங்கன்னா வைடு நோ பாலு வைடு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராஸை வாரி வழங்கியிருந்தார். ஆனால் கடைசி ஒரு 3 பாலுக்கு 9 ரன் அப்படிங்கிற மாதிரி தேவைப்படுது ஆர்சிபி அணிக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அந்த இடத்துல ஒரு 6 அடிப்பார். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள்ஸ் மாற்றி கொடுப்பாரு. கடைசி ஒரு பாலுக்கு 2 ரன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அழகாக 2 ரன் அடித்து ஈஸியாக ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவனுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது ஒரு துரும்புச்சீட்டாக இருந்தது. பேட்டிங் பவுலிங் 2 இதுலேயும் துரும்புச்சீட்டாக இருந்தது புவனேஸ்வர் குமார்னு சொல்லி அவனுங்க. ஏன்னா புவனேஸ்வர் குமார் இன்றைக்கி பவுலிங்கில் மிரட்டி எடுத்தார். பவுலிங்கில் 4 விக்கெட் எடுத்தாருங்க. 1 இல்லை 2 இல்லை 4 விக்கெட்டு. 4 விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா மெயினான பேட்டர்ஸே தட்டி தூக்கி இருந்தார். ப்ளஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் மும்பை இந்தியன்ஸால் பெரிய அளவில் ரன்ஸுங்கிறது இன்றைக்கி அடிக்க முடியாமல் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் 9 ரன் தேவைப்படுற அப்படிங்கிற கண்டிஷனில் ஒரு 6 அடித்து மேட்சை ஆர்சிபி பக்கம் திருப்பினது புவனேஸ்வர் குமார் தான். அதனால் ஆர்சிபி அணி இன்றைக்கி ஜெயிச்சதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம புவனேஸ்வர் குமாருக்கு தான் கிரெடிட் கொடுத்தாகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. ஆர்சிபி வெற்றி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே.